தந்தை, திருமைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயராலே ஆமேன். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, சிலுவையின் வழியாய் மனுக்குலத்தை மீட்டெடுத்த உம்முடைய பேரன்புக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய அன்பின் ஆற்றலை புரிந்து கொள்ளுகின்ற இந்த தவ காலத்திற்காகவும், இந்த நாட்களில் உம்முடைய திருமணத்திலே திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான நாட்களுக்காகவும் நாங்கள் நன்றி படைக்கின்றோம். தொடக்க நாளாகி இந்த சாம்பல் புதன்கிழமை மாலை நேரத்தில் திருவிருந்தின் வழியாக உம்மோடு கூட எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவினுடைய அன்பை இந்த திருவிருந்து வழிபாட்டில் நாங்கள் புரிந்து கொண்டு இந்த தவக்காலத்தை தொடங்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த வழிபாட்டின் வாயிலாக எங்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தொடக்க முதல் நிறைவு மற்றும் தூய ஆவியின் அருள் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தவும் சாம்பர் புதன்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 90வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 90. 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் என்றீர். 90வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம்.
நாம் நின்றபடி ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது தன்னுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு நாட்புத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்ட போது தாவீது தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்த அந்த மன்றாட்டை 51ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து இந்த நேரத்திலே ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும்.
உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அதை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் விரோதமுடைய நீர் விளங்கவும் நீ நியாயம் இருக்கும் போது பரிசுத்த விளங்குவதை அறிக்கையிடுகிறேன். இது ஒரு நாள் குடத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் முயற்சிக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கல்வியருளும், அப்பொழுது நான் மிகுந்த மலையிலும் மென்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நோக்கின எலும்புகள் கண்டி கூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனை சுத்திகரித்து சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை இடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவும் நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நூற்கொண்ட ஆவிதான். தேவனே, நூற்கொண்டது அருகுணமான நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலியில் பிரியப்படுவேன். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மறந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவனை பரலட்சம் மிகுந்த ஏற்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. சாம்பர் புதன்கிழமை இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். அன்பின் ஆண்டவரே, சுயத்தை வெறுத்தலுக்கான அழைப்பின் மூலமாய் எங்களை முழுமைப்படுத்துகிறவரே, சிலுவையை சுமக்கின்ற ஆற்றலையும் சுயத்தை வெறுப்பதற்குரிய பலனையும் இந்த நாட்களில் எங்களுக்கு தந்து வழி நடத்தும். நாங்கள் மேற்கொள்ளுகிற தியானங்கள் சிந்தனைகளின் வழியாக உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை இந்த நாட்களிலே ஆளுகை செய்யட்டும். சிலுவை நாதர் இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போதன பலிகளையும் வான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார்.
சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதியருக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தனது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி உன் முன் கண்டு கடலுக்குள்ளும் அதன் பின் கண்டு மேற்கடலுக்குள்ளும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. கலாத்தியர் 2:15 முதல். பிரஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாய் காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? அல்லவே. நான் இடித்து போட்டவைகளே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. அது பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை அடங்கியுள்ள வசனங்கள். லூக்கா 9:23 முதல் 27 வரை. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசம் உண்டாயிற்று. கிறிஸ்துவே மக்கே மகிமை உண்டாவதாக. எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்மை நேசிக்கின்ற குணாதிசயத்தை வளர்த்து கொடுக்கின்ற இந்த தவ காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தவ காலத்தின் முதல் நாளாகிய இந்த சாம்பல் புதன்கிழமை மாலை நேரத்தில் நம்முடைய திருமண திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து சிலுவையை நோக்கிய பயணத்தை தொடக்கி இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட வாரும், எங்களை வழி நடத்தும் இந்த நாட்கள் எங்களுடைய ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு வித்திடுகின்ற நாட்களாக, சடங்காச்சாரம் பாரம்பரியம் என்ற உணர்வுகளை எல்லாம் தாண்டி உம்மோடு உறவு கொள்ளுகின்ற நாட்களாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். இந்த தியான நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இறைமகன் இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் சிலுவை நாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த வசந்த காலத்தின் வாழ்த்துக்களை சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சிலுவையின் வழியாக நம் அனைத்து குடும்பங்களிலேயும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். 2024 ஆண்டிலும் தபசு நாட்களை நாம் தொடக்கி இருக்கிறோம். ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆற்றல் நம்ம இந்த காலத்தை காணும்படியான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நிச்சயமாய் இந்த நாட்களிலே நாம் மேற்கொள்கின்ற தவ முயற்சிகள் நம்முடைய ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரோடு கூட இணைந்துள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற காலமாய் மாத்திரமல்ல, விசுவாசத்திலே உறுதிப்படுகின்ற நாட்களாகவும், இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை தருகின்ற காலமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளின் தியானத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இந்த தபசு காலம் இந்த ஆண்டிலே பிப்ரவரி மாதத்திலே தொடங்கி இருக்கு. ஃபெப்ருவா என்கின்ற லத்தீன் வார்த்தை தான் இந்த பிப்ரவரி என்கின்ற வார்த்தையை குறிக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த ஃபெப்ருவா என்கின்ற வார்த்தைக்கு சுத்திகரித்தல் என்று அர்த்தம் உண்டு. ரோமர்கள் பழைய காலத்தில் சுத்திகரிப்பின் பண்டிகை என்று சொல்லி ஒரு ஆசரிப்பை இந்த பிப்ரவரி மாதத்திலே அவர்கள் நிறைவேற்றினது உண்டு. குறிப்பாக இந்த தவ காலங்கள்
நம்முடைய ஆங்கில கணக்குப்படி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களிலே இது அமைந்திருக்கும். தமிழ் மாதத்திலே மாசி, பங்குனி, சித்திரை ஆகிய இந்த மாதங்களிலே அமைந்திருக்கும். எபிரேய கணக்குப்படி சேபாத், ஆதார், நிசான் ஆகிய மாதங்களிலே இது அடங்கியிருக்கும். ஆக இந்த 3 மாத காலத்திற்குள்ளதாக இந்த தவ நாட்கள், தவ காலங்கள் அமைந்திருக்கும். ரோம பண்டிகையின் அடிப்படையில் இது ஒரு சுத்திகரிப்பின் காலமாக ஆசரிக்கப்படுகின்ற சூழ்நிலை உண்டு. பொதுவாக பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளதாக இந்த சாம்பல் புதன்கிழமை அடங்கியிருக்கும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளதாக இந்த சாம்பல் புதன்கிழமை அடங்கியிருக்கும். அப்படியானால் மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளதாக ஈஸ்டர் பண்டிகையானது வரும். மார்ச் 22லிருந்து ஏப்ரல் 25க்குள்ளதாக ஈஸ்டர் பண்டிகை வரும். கிபி 125 கூடின நிசையா மாமன்ற தீர்மானத்தின்படி ஈஸ்டர் நாள் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிசையா மாமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையிலே உங்களுக்கு ஒருவேளை நான் கடந்த ஆண்டிலே சொல்லி இருக்கிறேன், இரவும் பகலும் சமமாக வருகின்ற நாள். அந்த நாள் மார்ச் 21க்கு பின் வருகின்ற முழு நிலவு, அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையாக ஆசரிக்கப்படும். இரவும் பகலும் சமமாக வருகின்ற நாள். அதற்கடுத்து மார்ச் 21ஆம் தேதி வருகின்ற சொன்னால் அதற்கு பின் வருகின்ற முழு நிலவிற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆண்டிலே குருத்தோலை ஞாயிறு அன்று, அதாவது மார்ச் 24ஆம் தேதி முழு நிலவு நாள். அதற்கடுத்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 31ஆம் தேதி நமக்கு ஈஸ்டர் பண்டிகையாக நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். இதெல்லாம் கால கணிப்புகளின் அடிப்படையில் இந்த காலத்தை பகுத்து ஆராய்கின்ற ஒரு காரியம். நாம் இந்த நாட்களில் அதிகமாக என்னுடைய ஒரு பாரம்பரிய வழக்கம், இந்த தவ காலங்களிலே அதிகமாக 51ஆம் சங்கீதத்தை பாவ அறிக்கை ஜெபமாக ஏறெடுக்கின்ற ஒரு வழக்கத்தை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். அது கடந்த 2 ஆண்டு காலமாக நாம் அதை கடைபிடித்து வருகின்றோம். இந்த நாட்களிலே நாம் பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுக்கின்ற போது நாம் பொதுவான பாவ அறிக்கை ஜெபமோ அல்லது திருவிருந்து பாவ அறிக்கை ஜெபமோ அதை ஏறெடுக்காமல் 51ஆம் சங்கீதம், தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் அடிப்படையில நம்முடைய பாவங்களை இந்த நாட்களிலே நாம் ஒருவேளை அறிக்கை செய்ய முற்படுகின்ற போது அந்த பாவ அறிக்கையின் வழியாக ஆண்டவர் நம்மை ஒரு சுத்திகரிப்பின் வாழ்வுக்கு நேராக வழிநடத்தட்டும் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த நாட்களிலே அதிகமாக 51ஆம் சங்கீதத்தை நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு நாம் பயன்படுத்துகின்ற ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அதில் முதல் வசனத்திலேயே அந்த வார்த்தை வெளிப்படுகின்றது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். இந்த சுத்திகரியும் என்கின்ற இந்த வார்த்தை இந்த சங்கீதத்திலே பல பரிமாணங்களிலே வெளிப்படுகின்றதை நீங்கள் பார்க்க முடியும். 51ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலேயே இந்த சுத்திகரியும் என்ற வார்த்தை, 2ஆம் வசனத்திலேயும் சுத்திகரியும் என்கின்ற வார்த்தை, 7ஆம் வசனத்திலே கழுவி அருளும் என்கின்ற வார்த்தை, 9ஆம் வசனத்திலே நீக்கி அருளும் என்கின்ற வார்த்தை, 10ஆம் வசனத்திலே புதுப்பியும் என்கின்ற வார்த்தை. ஆக சிருஷ்டித்தல், கழுவுதல், புதுப்பித்தல் என்கின்ற வார்த்தைகளை தாவீது பயன்படுத்தி தன்னுடைய பாவ கரைகள் நீங்கும்படியாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மன்றாடின ஒரு மன்றாட்டு. இந்த மன்றாட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை மனம் திறந்து, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை கழுவி அருளும், ஆண்டவரே என்னை புதுப்பித்தருளும் என்று சொல்லி மனத்தாழ்மையோடு கூட அவன் ஏறெடுத்த ஒரு மன்றாட்டு ஜெபம் இந்த பகுதியிலே அடங்கி இருக்கிறது. 10ஆம் வசனத்தில் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிடத்திலே சிருஷ்டியும். இந்த சிருஷ்டியும் என்கின்ற வார்த்தை சிருஷ்டிகரால் மாத்திரம்தான் முடிகின்ற ஒரு வார்த்தை. அதை தாவீது உணர்ந்து சிருஷ்டிகர் இடத்திலே அந்த மன்றாட்டை ஏறெடுக்கின்றார்.
ஆண்டவரே, சுத்த இருதயம் எனக்கு சிருஷ்டிக்கப்பட வேண்டும். ஆக சிருஷ்டி கர்த்தர் தான் இந்த சிருஷ்டிப்பின் பணியை செய்ய முடியும். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை பாரா என்கின்ற ஒரு வார்த்தை. அந்த பாரா என்கின்ற வார்த்தை ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குதல் என்கின்ற பொருள் அடங்கியது. ஆக அந்த சிருஷ்டிப்பின் ஆண்டவர், படைப்பின் ஆண்டவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகின்றவர். அப்படியானால் தாவீது தன்னை தாழ்த்தின ஒரு சூழல் என்பது தன்னை வெறுமையாக்கி, தன்னை ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்கு தன்னை ஒப்படைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுத்த அந்த மன்றாட்டு. நான் ஒன்றுமில்லை, ஆண்டவருடைய பார்வையில நான் பெரிய ராஜா கிடையாது, நான் பெரிய மாட மாளிகையில வாழ்கின்றவன் கிடையாது, நான் ஒரு உயரமான ஸ்தலத்திலே ஸ்தானத்திலே அநேகருக்கு மேல் இருக்கின்றவன் கிடையாது, நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கும், என்னை சிருஷ்டித்தருளும், என்னை புதுப்பியும். இது தாவீதினுடைய மன்றாட்டு. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டை நாம் ஏறெடுக்கின்ற பட்சத்திலே, அல்லது இப்படிப்பட்ட மன்றாட்டின் வாயிலாக ஆண்டவரோடு கூட நாம் உறவு கொள்ளுகின்ற பட்சத்திலே, ஆண்டவர் நிச்சயமாக தாவீதை உருவாக்கின ஆண்டவர், தாவீதை சிருஷ்டித்த ஆண்டவர், தாவீதை புதுப்பித்த ஆண்டவர், தாவீதை கழுவின ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைக்குள்ளாக நம்மை வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக தாவீது தன்னை அந்த விதமான ஒரு சுத்திகரிப்பின் சூழ்நிலைக்குள்ளாக தன்னை அர்ப்பணிக்க முயற்சிக்கின்றான். ரோமர்கள் அதனால்தான் இந்த நாட்களிலே சுத்திகரிப்பின் பண்டிகை என்கின்ற ஒரு பண்டிகை ஆசரிப்புக்குள்ளாக அவர்கள் கடந்து வருகின்றார்கள். இந்த ஒன்றுமில்லாமை என்று சொல்லப்படுகின்ற சூழ்நிலை தான் சாம்பலுக்கு ஒப்பிடப்படுகின்றது. சாம்பலுடைய நிலைப்பாடு எல்லாத்திலிருந்து கடைசியா ஒண்ணுமில்லாம போறதுதான் சாம்பல். நீ ஒண்ணுமில்லாம போவ அப்படின்றத ஒரு மறுமொழியில நீ சாம்பலா போவ அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆக அந்த சாம்பலாக போகின்ற ஒரு சூழ்நிலை. அதனால்தான் தவ காலத்தை மேற்கொள்ளுகின்ற போது சாம்பலில் அமர்ந்து தவத்தை மேற்கொள்ளுகின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது யோபுவினுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், நினிவே பட்டணத்துடைய வாழ்க்கையிலும் தெரியும். இந்த தவம் மேற்கொள்ளுகின்ற போது இந்த சாம்பலிலே அமர்கின்ற ஒரு சூழ்நிலை, ஒன்றுமில்லாமல் நான் இருக்கின்றேன். அதாவது இறைவனோடு உறவு கொள்ளும் போது நான் ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அது அந்த சாம்பலை அந்த ஒரு அடையாளமாக வைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தங்களுடைய ஒன்றுமில்லாமையை காட்டுகின்ற ஒரு காலமாக இந்த காலமானது அடையாளப்படுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில நாம் இன்றைக்கு சாம்பர் புதன்கிழமையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய சுயத்தை வெறுப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அதுதான், சுயத்தை வெறுத்தலுக்கான ஒரு அழைப்பு, கால் டு செல்ஃப் டினையல். நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்திலே நாம் உபவாசத்தை குறித்ததான சிந்தனைகளை தீர்க்கதரிசியின் வாயிலாக நாம் படித்து புரிந்து கொள்கின்ற போது 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அந்த பகுதியை அதிகமாக படிப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை ஒடுக்குகின்றது, தலை வணங்கி நாணலை போல ரட்டிலே சாம்பலிலே படுத்து கொள்ளுகிறது. இதெல்லாம் தங்களை ஒடுக்குகின்ற ஒரு காலகட்டம் என்று சொன்னாலும் 7ஆம் வசனத்தில் மிகவும் தெளிவாக உபவாசத்திற்குரிய அந்த மேன்மையானது சொல்லப்படுகிறது. பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுதல், வஸ்திரமில்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தல், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருத்தல் அல்லவோ உகந்த உபவாசம் என்று சொல்லி உபவாசத்தின் மேன்மையை, ஆனால் உபவாசத்தின் அந்த இருப்பு நிலைமைதான் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதாக சுயத்தை வெறுக்கின்ற ஒரு காலமாக இந்த காலத்தை நாம் ஏறெடுக்க அழைக்கப்படுகின்ற ஒருவேளை சுய வெறுப்பின் உண்டியல் கலையங்களை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த தவசு காலங்கள் முழுவதும் இந்த உண்டியலை நாம் பயன்படுத்தி அதிலே காணிக்கையை சேகரிக்கிறோம். அந்த காணிக்கை சேகரிப்பதிலே பாரம்பரியமாக நாம் வைத்திருக்கின்ற ஒரு மரபு என்னவென்று சொன்னால், இந்த நாட்களிலே நாம் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பதற்காக செலவழிக்கின்ற பணத்தை அதிலே போடுதல், பெண்கள் மலர் சூடாமல் இருப்பதற்காக சேகரிக்கின்ற பணத்தை அதிலே சேகரித்து வைத்தல், இன்னும் நம்முடைய சுயத்தை வெறுப்பதற்கு சில
மாம்சீகமான செயல்பாடுகளுக்காக நாம் செலவழிக்கின்ற அந்த பொருளாதாரத்தை சேகரித்தல் என்று சொல்லி. ஒருவேளை இந்த சேகரிப்பு எல்லாம் எதோடு முற்றுப்பட்டு விடுவது? உயிர்த்தெழுந்த திருநாளோடு கூட முற்று பெற்று விடுகின்றது. அதோடு கூட இந்த சுயத்தை வெறுக்கின்ற அனுபவம் முடிவடைந்து விடுகின்றது. ஆக நம்முடைய பாரம்பரியமாக நாம் செய்கின்ற இந்த செயல்பாடுகள், இந்த சுயத்தை வெறுத்தலுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு இந்த 40 நாட்கள் மாத்திரமே என்கின்ற புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கு நமக்கு அப்படி அமைந்து விடுகின்றது. இன்றைக்கு இருந்து இந்த 40 நாட்களும் நாம் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பதன் மூலமாக, அல்லது மலர் சூடாமல் இருப்பதன் மூலமாக, அல்லது பல விதங்களிலே நம்முடைய இச்சைக்குரிய காரியங்களிலே நாம் நம்மை ஒடுக்கிக் கொள்வதன் மூலமாக நாம் ஆண்டவரோடு நெருங்கி விடுவோம், ஆண்டவரோடு கூட உள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளுவோம் என்று சொன்னால் அது முடியாத காரியம், அது இயலாத காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் திருமறையில் அதற்குரிய ஆதாரத்தை தேட முடியாது. ஆனால் இந்த சுயத்தை வெறுத்தலுக்குரிய அழைப்பு என்பது நம்முடைய உள்ளம் சார்ந்த வகையிலே, அதனால்தான் இந்த தாவீதினுடைய மன்றாட்டு நமக்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. தாவீதினுடைய மன்றாட்டின் மூலமாக சுயத்தை வெறுத்தலுக்குரிய ஒரு 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 நீண்ட நெடிய அழைப்பானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்மை தாழ்த்தி நம்முடைய சுயத்தை வெறுக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒரு சில சிந்தனைகளை அந்த தொடக்க வரலாற்றிலேயே நீங்கள் படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். 3:19 பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப்ல இன்னைக்கு இந்த வசனம் திரும்ப திரும்ப வந்ததை அநேகர் பார்த்திருப்பீங்க. மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி. ஆக இந்த சுயத்தை வெறுத்தலுக்கான அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நான் மண் என்கின்ற உணர்வை முதலாவது நான் நினைவில் நிறுத்த வேண்டும். நான் ஒன்றுமில்லாதவன், அதான் அந்த பாரா என்கின்ற வார்த்தை. நான் ஒன்றுமில்லாதவன், நான் மண், நான் சாம்பலுக்கு சமமானவன். இந்த எண்ணம் என்னிடத்துல வளருகின்ற போதுதான் நான் உண்மையான சுயத்தை வெறுத்தலுக்குரிய அழைப்பை ஏற்றுக்கொண்டவனாக என்னை நான் அர்ப்பணிக்க முடியும். நான் மண் என்கின்ற உணர்வை நான் வளர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால், என்னுடைய சரீரத்தை மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணும் போது போதகர் சொல்ற ஒரு வார்த்தை கல்ற தோட்டத்துல, மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியுமாக பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அன்னைக்கு முழிச்சிருந்து என்னை எப்படி ஒப்பு கொடுத்தாங்க நான் பார்க்க முடியாது. ஆக இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிற இந்த நாட்களிலே நான் மண் என்பதை, நான் சாம்பல் என்பதை, நான் புழுதி என்பதை மனத்தாழ்மையோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை நான் முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் நான் என்கின்ற அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தவிர்த்து, என்னுடைய உயர்வு நிறைந்த நிலைப்பாடுகளை எல்லாம் தவிர்த்து, என்னால் தான் இது நடந்தது, என்னால் தான் முடிந்தது, நான் இல்லை என்றால் என்கின்ற அந்த சூழ்நிலை எல்லாம் தவிர்த்து, நான் மண், நான் சாம்பல், நான் புழுதி, இதுதான் சுயத்தை வெறுத்தலுக்கான அழைப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலைப்பாட்டிற்குள்ளாய் நாம் எப்பொழுது கடந்து வருகின்றோமோ அப்பொழுதுதான் இந்த முயற்சியிலே நாம் வெற்றி பெற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஒப்புரவை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த ஒப்புரவாக்குதலின் சூழ்நிலையை குறித்து சிந்தித்தோம். அதாவது ஒருவருக்கு இடையே முதல் குறிப்பு நான் சொன்னது உங்கள் அநேகர் நினைவிருந்திருக்கும், குடும்பத்திலே ஒப்புரவின் சூழ்நிலை என்று சொல்லி. இந்த குடும்ப ஒப்புரவு என்பது இன்னும் நீங்கள் அதிகமாக ஆழமாக நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக அது அமைக்கப்படுகின்றது. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், WHO என்று சொல்லப்படுகின்றதான உலக சுகாதார நிறுவனம் இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் மனிதனுடைய வெற்றி வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றது. வாழ்வு திறனை மேம்படுத்துகின்ற லைஃப் ஸ்கில்ஸ், அந்த திறன்கள் எல்லாம் சொல்வதெல்லாம் அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக வலியுறுத்துகின்றது. ஒப்புரவாக்குதலின் மூலமாகத்தான் ஒருவருக்கொருவர் இடையான உறவை சரிப்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கையும்
நல்ல மனநலனுடன் உறவு நிலைமையுடன் வாழ முடியும் என்று சொல்லி சொல்லுகின்றார். இந்த WHO வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கை திறன்கள் பட்டியல், அதாவது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் என்று சொல்லி அவர்கள் ஒரு பட்டியலிட்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை திறன்ல ஒன்று இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் இதற்கு பல கோடி ரூபாயை செலவு செய்து தங்களுடைய பணியாளர்களுக்கு இதற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ல வளர்க்கதற்குரிய பயிற்சியை இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் செலவழித்து தங்களுடைய பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் வேதாகமம் இதை இலவசமாக நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு இதை இலவசமாக கொடுத்திருக்கார், இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதனால தான் நான் அன்னைக்கு சொன்னது ஒருவேளை உங்கள் நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், இன்னும் 2 நாள் இருக்கு, லிஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் 40 நாள் இருக்கு, யாரெல்லாம் ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாயிருங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா CBSE ஆக்ஸ்போர்ட் சிலபஸ் பாடப்புத்தகங்களில் இன்னைக்கு இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்போட சிலபஸ் உள்ள வந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. வேதாகமம் இலவசமாக கொடுப்பது இன்றைக்கு வியாபாரம் ஆகிவிட்டது. CBSE சிலபஸ்ல இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி ஸ்கில்ஸ் எப்படின்றத பற்றி சிலபஸ் இருக்குது. அன்பானவர்களே, இந்த ஒப்புரவாகுதலின் காலத்தில் நான் அன்றைக்கு குறிப்பிட்டதை நான் இன்றைக்கு இன்னும் அழுத்தமாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நமக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட ஒரு நல்ல உறவை வளர்க்கின்ற ரிலேஷன்ஷிப்பாக இருப்பதற்கு இந்த தவ காலங்களை நான் மிக சரியாக பயன்படுத்துவோமே. ஆனால் ஆண்டவர் மண்ணிலிருந்து தான் என்னை உருவாக்கினார். ஆக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் மண் என்பதை நான் உணர்வதற்கு இந்த காலத்தை நான் சரியாய் பயன்படுத்தி கொண்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாட்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் காலங்களாக, மிகப்பெரிய பலம் நிறைந்த காலங்களாக என்னுடைய வாழ்க்கையிலே அது அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால தான் தாவீது, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னைய புதுப்பியும், என்னைய கழுவியறலும், என்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி திரும்ப 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 ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறார். இந்த மன்றாட்டை தாவீது ஏறெடுத்ததன் மூலமாக அவன் கழுவப்பட்டது உண்மை, அவன் சுத்திகரிக்கப்பட்டது உண்மை, அவன் புதுப்பிக்கப்பட்டது உண்மை என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்றால் அந்த தாவீதின் வம்சத்திலே மனுஷனை மீட்கக்கூடிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்குரிய தீர்மானத்தை கடவுள் வைத்து விட்டார். ஆகவே அவன் புதுப்பிக்கப்பட்டது உண்மை. ஒரு கரைப்படந்த சமுதாயத்துல தன்னுடைய குமாரனை ஆண்டவர் உருவாக்க மாட்டார். ஆக அவன் புதுப்பிக்கப்பட்டவனாய், கழுவப்பட்டவனாய், சுத்திகரிக்கப்பட்டவனாய் அவன் உருவாக்கப்பட்டதினாலே அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்குரிய வாய்ப்பை, தாவீதின் குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த நாட்கள் அதிகமா நம்ம ஆண்டவரிடத்துல வேண்ட வேண்டிய காலம். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை கழுவியருளும், ஆண்டவரே இந்த நாட்கள் என்னை புதுப்பியும். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னை அதிலிருந்து ஒரு கழுவுதல், அதிலிருந்து ஒரு சுத்திகரித்தல், அதிலிருந்து ஒரு புதுப்பிக்கின்ற அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, அந்த 40 நாட்கள் மாத்திரம் இல்லைங்க, வாழ்வின் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்கின்றவர்களாக, வாழ்வின் ஒவ்வொரு நாளும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக, என்னை நான் வெறுக்கவில்லை என்று சொன்னால், என்னை நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் சொல்லவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக இந்த நாட்களிலே நான் வெற்றியின் வாய்ப்புக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியாது. ஆக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நாம் மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இந்த சுயத்தை வெறுத்தலுக்கான அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நான் அந்த சுய வெறுப்பு உண்டியல்ல காணிக்கை போட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய சுயம் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. அந்த நாட்கள்ல தவறாம நான் ஆலயத்துல வந்து பங்கு பெற்று விட்டால் இது எனக்குரிய வாய்ப்பு என்று சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. தன்னிலை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல எந்த அளவிற்கு என்னை வெறுக்க முடியுமோ, எந்த அளவிற்கு என்னை ஒடுக்கி ஆண்டவருடைய சமூகத்துல என்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவிற்கு தாழ்த்துவதற்கு
ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதான் சுயத்தை வெறுத்தலுக்கான அழைப்பிற்கு கீழ்ப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நம்மிடத்துல உருவாக்கும். நான் பொதுவா இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையில நான் சொல்லும்போது சொல்லுவேன், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா ஒரு 20 பேர் எப்படியா தேறிடுவாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம். ஆனா இந்த தபசு நாட்கள்ல ஆலயம் நிறைஞ்சிருக்கும், ரொம்ப சந்தோஷம் சொல்லி. சுயத்தை வெறுத்தலுக்கான முயற்சியில நாம் ஈடுபடுகிறோம் உண்மை. ஆனால் அந்த முயற்சியில வெற்றி பெறுகிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. ஈடுபடுகிறோம் உண்மை, ஆனால் அந்த முயற்சி, அதான் அந்த ஆண்டவர் சொல்லுகின்ற சிலுவையை அனுதினமும், டே டு டே, தினமும் நான் அந்த வேலையை செய்கின்றன, தினமும் என்னை வெறுப்பதற்கு, தினமும் என்னை ஒறுப்பதற்கு, தினமும் நான் மண் என்பதை நினைவு கூறுவதற்கு என்னால் முடிகின்றதா? ஒரு நாள் முடியுது, இன்னொரு நாள் முடியல. என்னுடைய வேலை பளு அல்லது என்னுடைய சுயம் அல்லது என்னுடைய குடும்பம் என்று சொல்லி நான் பல விதங்களிலே இந்த அழைப்பை அல்ல தட்டு விடுகின்ற சூழ்நிலையில நான் இருக்கிறேன். ஆக சாம்பல், புழுதி, மண் என்பதை அனுதினமும் உணர்ந்து பார்க்கக்கூடிய நிலையிலே இந்த தவ காலங்களை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால், ஏசாயா 61 அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகின்ற ஆண்டவர். ஏசாயா 61:7 சொல்லப்பட்டபடி வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் தருகின்ற ஆண்டவர் நம்முடைய முயற்சிக்கேற்ற பலனை இந்த தவ காலத்தின் நிறைவிலே நமக்கு கட்டளையிட்டு தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. என்னுடைய சுயத்தை வெறுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்னை தாழ்த்துகின்ற போது, என்னுடைய சுயத்தை வெறுத்து ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை கழுவியருளும், ஆண்டவரே என்னை புதுப்பியும் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நான் போராடி வீழ்ந்து கிடக்கின்ற பட்சத்திலே என்னுடைய சாம்பலின் நிலைமையை பார்த்து, என்னுடைய புழுதியின் நிலைமையை பார்த்து, என்னுடைய மண்ணான நிலைமையை நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் பார்த்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் தருவார். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை ஆண்டவர் தருவார். இந்த தவ காலங்களிலே நாம் அப்படிப்பட்ட முயற்சியிலே ஈடுபட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நம்மை வெறுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாக உருவாக்க, என்னால் அந்த சிருஷ்டிப்பு அவரால் மாத்திரம்தான் முடியும். அந்த படைப்பு என்பது அவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் நிச்சயமாக நம்மை புதிய படைப்பாக உருவாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. என்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்றார். நாம் எப்படி நம்மை வெறுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்துகிறோம் என்பதுதான், இந்த சுய வெறுத்தலுக்கான அழைப்பை நாம் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இதை நாம் மிகச்சரியாக செய்கின்ற பட்சத்தில் இந்த தவ காலங்களின் நிறைவிலே நம்முடைய சாம்பல் சிங்காரமாய் மாறும், நம்முடைய துயரம் ஆனந்த களிப்பாய் மாறும், நம்முடைய ஒடுங்கின் ஆவி துதியின் ஆடையாக மாறும், நம்முடைய வெட்கம் இரண்டத்தனையான பலனை நமக்கு கொண்டு வரும். பரிசோதித்து பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து, ஆண்டவரே என்னை புதுப்பியும், என்னை சிருஷ்டியும், என்னை கழுவியலும் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி வாருங்கள். நிச்சயமா நாம் நினைத்த காரியங்களிலே, நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளிலே ஆண்டவர் அந்த சாம்பலை சிங்காரமாய் மாற்றி, துயரத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றி, ஒடுங்கின் ஆவியை துதியின் ஆடையாக மாற்றி, நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை ஆண்டவர் கண்டிப்பாக தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நம்பிக்கையோடு கூட இந்த தபசு நாட்களிலே, குறிப்பாக இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய பலிபீடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போது, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போது, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை, நான் மண், நான் தூசி, நான் புழுதி, நான் சாம்பல், அந்த ஒரு தாழ்மை உணர்வோடு கூட நாம் இந்த நாட்களில் நாம் ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வருவோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த தவ காலங்களின் நிறைவிலே ஒரு சிங்காரமான ஆசீர்வாதத்தை நாம் குடும்பங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வெட்கம் இரண்டத்தனையான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல, நான் ஏற்கனவே பணியாற்றின ஒரு திருச்சபையில இது போன்ற சாம்பல் புதன்கிழமையில சொன்னேன்.
அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தொடர்ந்து செவியுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சாம்பலை சிங்காரமாக மாற்றுவார் என்று சொல்லி ஒரு 3 அல்லது 3 வாரம் போயிருக்கோம். அதாவது தபசு காலங்களில் ஒரு 3 வாரங்கள் போயிருக்கோம். ஒரு வாலிப பெண்ணின் இடத்துல வந்து சொன்னார்கள், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்த பொண்ணு, ஐயா நீங்கள் சொன்னபடி இந்த நாட்களில் என்னை நான் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 51ஆம் சங்கீதத்தை வச்சு நான் தொடர்ந்து ஜெபித்துட்டு இருக்கிறேன். ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, ஈஸ்டருக்கு அப்புறம் பூ வச்சிருவோன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகின்ற ஆண்டவர் அந்த முயற்சியை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெற்றியை கொடுத்தார். சாட்சிகள் இப்படி அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். அநேக உயிருள்ள சாட்சிகளை நாம் காணிக்க முடியும். நீங்க முயற்சி எடுங்க. இந்த தவ காலத்துல முயற்சி எடுங்க. உங்களுடைய வெறுமையான வாழ்க்கையை ஆண்டவர் பசுமையான வாழ்க்கையாய் மாற்றுவார். உங்களுடைய வறண்டு போன வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றுவார். சாம்பலாய் ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற வாழ்க்கையை ஆண்டவர் சிங்காரமான வாழ்க்கையாய் மாற்றுவார். அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தாவீதை சுத்திகரித்தவர், தாவீதை புதுப்பித்தவர். இன்றைக்கும் அதே தாவீதின் குமாரனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற போது நம்மையும் புதுப்பிக்க, நம்மையும் கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த தபசு நாட்கள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தபசு காலங்களில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் சுவாமி, நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் அதை உணர்ந்து கொள்வதற்குரிய ஒரு காலகட்டத்தை இந்த நாட்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த உணர்வோடு கூட உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த நாட்களில் நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரயாசங்கள், இவைகளிலே நாங்கள் மிக சரியாக ஆண்டவருடைய பாதத்தில் புது பலனை பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே, புதுப்பிக்கப்படக்கூடிய ஆவியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சாம்பலான வாழ்க்கை சிங்காரமாய் மாறட்டு சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கிடைக்கட்டும் சுவாமி. ஈஸ்டர் பண்டிகையில அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நம்முடைய கிருபையின் கரம் இந்த தவ காலங்களிலே முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற அனைத்து திருச்சபை மக்களோடும் விசுவாசிகளோடும் நிலைத்திருக்கட்டும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுமான எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரானந்தமானாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலோலால் முன்னாலே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய சகலதையும் உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமனாலே மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் வலது பாசத்தை வீட்டிருக்கிறார். உயிருள்ளோருக்கு அம்மை கொண்டு திரும்ப வருவார். அவர்கள் ராஜ்யத்துக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் புறப்படுகிறவருமாய் பிதாவோடு கொடுத்தது சோதரிக்கப்படுகிறவருமாய் ஒரே பொதுவான அப்போஸ்தலத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அருள் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேகனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது.
வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 88வது பாமாலை இந்த அருள் காலத்தில் கர்த்தரைவும் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் என்ற பாமாலை பாடலை முழங்கால் படியிட்டவர்களாய் பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். எங்களை சுத்திகரிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை சுத்திகரிக்கிற நம்பிக்கையோடு இந்த தவ காலத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய பாவ கரைகள் நீங்க எங்களை கழுவுகின்ற, எங்களை புதுப்பிக்கின்ற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து இந்த தவக்கால பயணத்தை மேற்கொண்டு சிலுவையை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். விழுந்து விடாதபடி தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகின்ற ஆண்டவர் எங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலனை இந்த நாட்களில் கட்டளையிடுகிற நம்பிக்கையோடு கூட உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்ற ஆசீர்வதியும் வழி நடத்தும். சிலுவை நாதர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.